இதற்கு பிறகு கூட இன்னும் கொஞ்சம் விலை குறையலாம். ஆனால் எல்லா விலையிலும் இந்த நேரத்தில் முதலீடு செய்வதற்கு சரியான நேரம். ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா $6000 கடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ $6000 அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 35% வந்து தங்கத்துடைய விலை வந்து உயரும். 35% இருந்தால் இது முதல் முறையாக தங்கத்துடைய விலையில் ஒரு புதிய உச்சத்தை நாம் பார்க்கலாம். பேசாம ரவுடி ஆயிட்டுமா கன்னியாகுமரி லிங்கம்னே சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைரநகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் ஜெயந்திலால் செல்லானி அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்ததுன்னே சொல்லலாம் சார். ஒரு பக்கம் வந்து கச்சா எண்ணெய் விலை இறங்கிட்டே வந்து சார், இன்னொரு பக்கம் வந்து தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஏறும் எது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலையும் வந்து சரிஞ்சிக்கிட்டே வருதில்ல சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு வந்து 1680 குறைஞ்சிருக்கு, கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210 குறைஞ்சிட்டு இருக்கு சார். இந்த சரிவு வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்தது, ஆனால் ஒப்பந்தம் முடிவுக்கு வரவில்லை. இன்னும் ஒப்பந்தம் முழுமையாக நிறைவு பெறவில்லை. காரணம் என்னென்னா அவர்களுடைய பல கோரிக்கைகள் அது இருக்குது. அது வந்து ட்ரம்ப் வந்து ஒத்துக்கலை. மறுபடியும் ட்ரம்ப் ஒரே ஒரு வார்த்தை இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்யலைன்னா ஒரே நாளில் இதுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய அழிவை ஈரான் சந்திக்க நேரிடும்ன்றது அவர் அறிவிப்பு கொடுத்துருக்கார் ஒரு 4 நாட்கள் முன்பாக. அதற்கு பிறகுதான் தொடர்ந்து தங்கத்துடைய விலை சரிந்து வந்தது. போர் முடிவுக்கு வந்த பின்பு தங்கம் மீண்டும் உயரத் தொடங்கும். போர் இருக்கும் வரை தொடர்ந்து தங்கம் விலை சரிந்து கொண்டு வரும். இந்த மாத இறுதிக்குள் போர் வந்து முடிவுக்கு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர் வந்து முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்துடும்னா அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிடும். அது கையெழுத்து ஆயிடுச்சு சார் ஆல்ரெடி. இல்லை, அந்த கையெழுத்து ஆனால் கூட இன்னும் அதில் நிறைய கோரிக்கைகள் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க. அந்த இழப்பீடு தரணும், அவங்க நாட்டில் ஏற்பட்ட இழப்பீடு தரணும், எங்களை வந்து சுதந்திரமாக இந்த இடத்துல அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் வந்து எங்களை வந்து சுதந்திரம் வந்து இயக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும், நாங்கள் வந்து அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிப்போம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒத்துக்காத இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. 2-3 முறை சுவிட்சர்லாந்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அதில் வந்து கலந்துக்கிட்டார். இருப்பினும் முழுவதுமாக இன்னும் நிறைவு பெறவில்லை, இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதா சொல்லலாம். அதனால தான் தொடர்ந்து தங்கத்துடைய விலை வந்து சரிந்து கொண்டு வருகிறது. அதாவது போர் சமயத்தில் வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சு, தங்கம் விலை இறங்கிச்சு சார். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை இறங்கிட்டு இருக்கு, தங்கம் விலையும் உறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து எதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ பங்குச்சந்தை உயர்ந்து கொண்டு சென்றிருக்கிறது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்துட்டு முதலீடுகள் அதிகரித்து கொண்டு அதனுடைய உயர்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. அதை அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது கச்சா எண்ணெயிலும் முதலீடு செய்யாமல், தங்கத்தின் மீது முதலீடு செய்யாமல் பங்குச்சந்தை வந்து முதலீடு செய்ய தொடங்கி இருப்பது தான் தங்கத்துடைய விலை சரிந்து வருகிறது. இப்பவும் சொல்கிறேன், ஒரு வேளை இந்த வாரம் ஏற்கனவே நாம் கணித்தது போல ஒரு வாரத்தில் இந்த போர் முடிவுக்கு வந்தால் தங்கம் மீண்டும் உயரத் தொடங்கும், ஒரு வாரம் கழித்து. அதனால தான் நான் வந்து கடந்த முறை என்கிட்ட கேட்கும்போது கூட சொன்னேன், இது சரியான தருணம். இதற்கு பிறகு கூட இன்னும் கொஞ்சம் விலை குறையலாம். ஆனால் எல்லா விலையிலும் இந்த நேரத்தில் முதலீடு செய்வதற்கு சரியான நேரம், இல்லை தங்களுக்கு தேவையானதை வாங்குவதற்கு சரியான நேரம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வரப்பு நாட்கள் எல்லாம் திருமண நாட்கள், விசேஷ நாட்கள், விழாக்கால நாட்கள், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு அவசியத்துக்கு தங்கத்தை வாங்கணும், தங்க நகைகளை வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா அவங்க முன்கூட்டி இந்த நேரத்தில் வாங்குறது நல்லது. தங்கம் மட்டுமல்லாத வெள்ளியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்லா சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரம் சரியான நேரம் 2 பொருட்களுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது இன்னும் சரியா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சில வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா $200 கிட்ட இன்னும் விழலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அந்த கருத்து ஏற்படுதா? ஆமாம், ஏற்கனவே அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $200 அளவுக்கு வந்து கிராம் குறைஞ்சிருக்கு. இது வந்து நல்லா தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரியான நிலைமை நாளைக்கு கூட இன்னும் வரலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட குறையலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தங்கத்துடைய விலை உயரும். இந்த குறைவு நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம்னா கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 99,800 வந்தது. 1,00,000க்கு உள்ளே போச்சு ஒரு சவரன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1,20,000 போயிட்டு இப்போ 1,05,000 6,000 அந்த அளவில் வந்து நிற்குது. ஸோ இந்த குறைவெல்லாம் இது தற்காலிகமான குறைவு தான். மீண்டும் வந்து தங்கத்துடைய விலை உயரத் தொடங்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சுற்றி வந்து பார்த்தாலும் முதலீடுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது உலக நாடுகளுடைய மக்கள் மற்றும் உலக நாட்டுகளுடைய பெரிய முதலீட்டாளர்கள், உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் மற்றும் உலக நாடுகளில் உள்ள கருவூலங்கள், இப்படி எவ்வளோ பேர், அதாவது நம்ம வெறும் மக்கள் வாங்குறாங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. மக்களையும் தாண்டி பெரிய அளவில் உள்ள பெரிய நாடுகள் உள்ள வங்கிகள் மற்றும் கருவூலங்கள், இவங்க எல்லாமே முதலீடுன்னு சொல்லி தங்கத்தை வாங்கும்போது தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் வரும். அப்பொழுது அதனுடைய விலை உயரும்.
ஏனென்றால் அடுத்த உண்மையான உலகத்துடைய கரன்சி, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உண்மையான உலகத்துடைய கரன்சின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். அதனால் தங்கத்துடைய விலை வந்து குறைவது எல்லாமே தற்காலிகமானது அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை. ஓகே சார், நீங்கள் சொல்ல மாதிரி தங்கம் வந்து இன்னும் உயரும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனமான ஜேபி மார்கன் சேசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கம் வந்து 40% வந்து உயர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது வந்து எது அடைப்படையில் சார் சொல்கிறாங்க? அதாவது அவங்களுடைய கணிப்பு கடந்த கால தங்கத்துடைய வரலாறு மற்றும் வரப்போகிற நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் ஏற்பட இருக்கக்கூடிய மாற்றங்கள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா $4050 $4100 ஒரு அவுன்ஸ் இருக்குது. ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா $6000 கடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ $6000 அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 35% வந்து தங்கத்துடைய விலை வந்து உயரும். 35% இருந்தால் இது முதல் முறையாக தங்கத்துடைய விலையில் ஒரு புதிய உச்சத்தை நாம் பார்க்கலாம். எங்களுடைய கணக்கின்படி இந்த வருட இறுதியில் ஒரு சவரன் $1,60,000 கடந்து போகும். அதாவது பெரிய அளவில் வந்து உயரும். இது வந்து இப்பொழுது சொல்லும்போது என்ன ஆகும்னா, என்னங்க 1,05,000 தான் இருக்குது, நீங்கள் திடீர்னு 1,60,000 சொல்கிறீங்க, எப்படி போகும்னா எப்படி போகணும் இல்லை, இது போகுன்றது நம்ம அந்த காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சார் இப்போ மேபி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறினாலே வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருந்தால் மட்டும் தங்கம் விலை ஏறும்ல சார். அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஏறும் சொல்கிறீங்க, மேபி வந்து அன்சர்டனிட்டி நடக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து ஏதாச்சும் நிகழ்வுகள்னால தங்கம் ஏன் சொல்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது எல்லாமே சுமூகமாக போகும்போது முதலீடுகள் தங்கம் பக்கம் தான் அதிகமாக போகும். ஓகே, ஒன்று வந்து ஷேர் மார்க்கெட்டில் போகும், பங்குச்சந்தையில் போகும், இன்னொன்று வந்து தங்கத்தில் போகும். அதிகமான அளவு வந்து உலக நாடு உள்ள கருவூலங்கள், இப்போ முன்னெல்லாம் வந்து உலக வங்கிகள் வந்து பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்யவில்லை, பெரிய கருவூலங்கள் வந்து முதலீடு செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவூலங்கள் பெரிய அளவில் முதலீடுகள் இருக்கின்றன. சர்வதேச முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் வருகிறார்கள். அவர்கள் கடந்த ஒரு 1.5 வருடத்தில் பெரிய அளவில் தங்கத்துடைய முதலீடுகள் செய்து பெரிய அளவில் லாபத்தை பார்த்ததின் காரணமாக இன்னும் அவருடைய முதலீடுடைய பங்குகள் அதிகரிக்கும், அதாவது முதலீடுடைய தொகைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கருவூலங்கள்லாம் பெரிய அளவில் செய்கிறாங்க, வங்கிகள் செய்கிறாங்க, உலக வங்கிகள் எல்லாமே. நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ரிசர்வ் பேங்க் இருக்கோ அது மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய அரசுடைய வங்கிகள் இருக்குது. அவங்க எல்லாமே தங்களுடைய கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணிகளை, அது வந்து அமெரிக்கா டாலராக இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியா டாலராக இருக்கலாம், இல்லை மற்ற நாடுகளுடைய கரன்சியாக இருக்கலாம், அவங்க ஓரளவுக்கு அதை கையில் இருப்பு வைத்துக்கொண்டு மீதி எல்லாமே தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பது தான் சர்வதேச அளவில் தங்கம் உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்ற போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கூட்டு வந்துச்சு சார். அதனால வந்து தங்கம் விலை இறங்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே பல முறை வந்து 0.25%, அதாவது $3.75 $3.50 கொண்டு வந்தாங்க. இப்படியா வந்துட்டு ஃபெடரல் வங்கியானது தங்களுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைத்து கொண்டு வந்தார்கள். அதனால் முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் முதலீடு செய்தார்கள். இப்பொழுது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பணவீக்கம் உள்ளது. அதனால் வந்து மீண்டும் வந்து வட்டி விகிதத்தை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஒரு கருத்து கூட்டுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்க தவிர, ஆனால் இப்பொழுது இருக்க சூழ்நிலை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அந்த நாட்டுடைய பணவீக்கம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய பெரிய அளவு வந்து பணம் இல்லை அரசு கஜானாவில். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு வந்து அமெரிக்காவுடைய நிர்வாகம் ரொம்ப சீர்கேட்டு இருந்தது. அதனால் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட்டி விகிதம் உயர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இன்னும் விடும், அதாவது கிராம் வந்து $10,000 வரும், அப்போ வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி சில யோசனைகள்லாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்ல வரீங்க? எக்காரணத்தை முன்னிட்டும் 1 லட்சத்திற்கு கீழே தங்கத்துடைய விலை செல்லவே செல்லாது. நான் 1 லட்சங்கிறது நான் சொல்கிறேனே தவிர அது கூட வருமானதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க் சொல்லும்போது 1 லட்சத்துக்கு உள்ளே போகாது, 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குன்னா இப்போ 1,06,000 அப்படின்னு இருக்குன்னா இதுதான் விலை. மேபி இன்னும் ஒரு 1000-2000 குறையலாம். ஆனால் 1 லட்சத்துக்கு உள்ளே போகிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கூட ஆரம்பிச்சுன்னா நிறைய போகும், ரொம்ப வேகமாக போகும். நாம் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய தங்கத்துடைய விலை உயர்வு வேகமாக இருக்கும். நம்ம எப்பொழுதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கும் போது நினச்சி அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்து வாங்க போகும்போது மறுபடியும் விலை ஏறிடும். தொட முடியாத அளவு தங்கத்துடைய விலை வேகம் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6-15% இருக்குல்ல சார், அது எப்போ குறைப்பாங்கன்னு அசம்ஷன் இருக்கா சார்? நிச்சயமாக இன்னும் 2-4 வருடங்களுக்கு அது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 15% நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசு தன்னுடைய அந்நிய செலாவணியை இன்னும் இருப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கான இது ஒரு சரியான தருணம். அதனால் அவங்க வந்துட்டு இந்த இறக்குமதி தீர்வை வந்து மீண்டும் வந்து குறைக்கலாம் மாட்டவே மாட்டாங்க. அது வந்து வாய்ப்பு இல்லை. சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி டேக்ஸ் அதிகமாக போகிறதுனால வந்து கோல்டு ஸ்மகிள் ஆகுது அப்படி சொல்லியிருந்தீங்க. அது லாஸ்ட் தானே சார் நமக்கு? அது வந்து ரொம்ப சொற்பமான அளவு தான். பெரிய அளவில் தங்கத்துடைய கடத்தல் வந்து பல வகைகள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து
பெரிய அளவில் பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ அது மாதிரி நடைபெறுவதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொண்டு வரது, அதனால் வந்து அரசுக்கு வந்து பெரிய அளவில் வருவாய் இழப்பெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே. ஆனால் அதனால் வந்து முதலீட்டாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களா சார்? அதாவது உங்களை மாதிரி இப்போ பெரிய நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காங்களா சார், அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து தானே சார் அது? நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அங்கே விட இங்கே விட வெளிநாடுகளில் தங்கத்துடைய விலை குறைவாக இருக்குன்னா சிலர் போய் அங்கே வாங்கும்போது பாதிப்பு இருக்கும். இருப்பினும் நம்ம வந்து 2 வகையை பிரிச்சிடும். அரசு ஒரு விஷயத்தை செய்யும்போது பல கண்ணோட்டங்களை வந்து அதை வந்து செயல்படுத்துவாங்க. அதாவது இறக்குமதி செய்தால் எவ்வளவு நம்மளுக்கு இழப்பு ஏற்படும், சிறிதளவு நம்மளுடைய வர்த்தகத்தின் மூலமாக சில இழப்புகள் ஏற்படும். அதாவது வெளிநாட்டில் போய் பொருள் வாங்குறோம்னா அதனுடைய இழப்பு வந்து மிக சொற்பமான அளவு தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே போய் வெளிநாட்டில் போய் தங்கத்தை வாங்கிட்டுலாம் வர முடியாது. ஸோ அதனுடைய இழப்பு வந்து பெரிய அளவில் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து எல்லாம் பெஸ்ட்னு சொல்கிறாங்க சார். ஒரு 3 to 4 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் ஃபுல் பீக்கில் இருந்துச்சு சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து தங்கம் வாங்க முடியாது நம்மளால, நம்ம வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி வெளியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தங்கத்தில் போகிறது நல்லது நினைக்கிறீங்களா, இல்லை வெளியில் வாங்குறது நல்லது நினைக்கிறீங்களா சார்? இல்லை, வெள்ளி தங்கம் 2த்தையும் முதலீடு செய்யலாம். இது 2 தவிர வேறு எதுலையும் முதலீடு செய்வதற்கு எந்த இதுவுமே இல்லையே. நீங்கள் இல்லைனா அடுத்தது வந்து எஃப்டியில் தான் போய் போடணும். பங்குச்சந்தையில் வந்துட்டு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. என்ன லாபம் வரும் இல்லை எல்லாமே சரியாக பண்ணுவாங்கன்றது சொல்ல முடியாது. தங்கம்னு சொன்னால் எல்லாரை பொறுத்தவரைக்கும் தங்கம் தான் அது. நீங்கள் வாங்கினாலும் நான் வாங்கினா. ஆனால் பங்குச்சந்தை முதலீடு என்பது நீங்கள் ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருப்பீங்க, உங்களுக்கு லாபம் வரும். நான் இன்னொரு பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருப்பேன், எனக்கு நஷ்டம் கூட வரும். அதனால் பங்குச்சந்தை முதலீடுகள் வந்து எல்லாருக்கும் சாத்தியமான விஷயம் இல்லை. அதனால தங்கம் அல்லது வெள்ளியின் மீது முதலீடு தான் சிறந்தது. ஆனால் சார் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஃப்டியில் போகிறத விட தங்கம் வந்து உங்களுக்கு கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்கும்ன்ற மாதிரி ஒரு சில கூற்று வைக்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது நீங்கள் கடந்த கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை விட தங்கத்துடைய லாபம் அதிகமாக இருக்கிறது. அதனால் தங்கத்துடைய முதலீடுகள்லாம் எப்பவுமே நீண்ட கால முதலீடுக்கு நல்லது. ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கேம்லாம் நடக்குது சார். அதாவது ஒருத்தவங்க வந்து கோல்டு சீட்லாம் போடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க சார். இப்போ வந்து ஒருத்தவங்க கோல்டு சீட்லாம் போடுறாங்கன்னா அவங்க எதாவது பார்த்து ஃபாலோ பண்ணது நல்லது நினைக்கிறீங்க சார் நீங்கள்? நான் ஒரே விஷயம் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து நம்ம ஒரு மாதமான பேப்பரில் ஒரு நியூஸ் பார்ப்பேன். என்னென்னா, நகை சீட்டு பிடிக்கிறாங்க. சீட்டு பிடிக்கிறவங்க வந்துட்டு பல லட்சங்கள் பல கோடிகளாக மாறி அப்புறம் கடைசியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதை விட நீங்கள் ஒரு நம்பிக்கையான, நான் எந்த கடைன்னு சொல்லலை, உங்களுக்கு நம்பிக்கையான உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல கடையில் நீங்கள் வந்துட்டு நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தில் நஷ்டம் இல்லைன்னா அந்த கடை நீங்கள் ஒரு 20-30 வருஷமாக 40 வருஷமாக பார்த்துன்னு வருவீங்க. ஸோ அங்கே எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரியான இடத்துல நீங்கள் செய்யுங்க. நிறைய லாபம் வருது, நிறைய வட்டி வருது, தீபாவளி சீட்டு போடுறாங்க, பொங்கல் சீட்டு போடுறாங்க, இல்லை புது வருஷ சீட்டு போடுறாங்க, அது மாதிரியான இடத்துல போய் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட முதலீடு வாங்கி அவங்க வேறு யாருக்கும் வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி வாங்கிட்டு போனவங்க யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அது தாங்கவே மாட்டாங்க. அது வந்து நம்மகிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது மாதிரியான நபர்கிட்ட நம்ம போகக்கூடாது. ஓகே. ஜேபி மார்கன் சொல்லியிருந்தாரு ஒரு ரவுண்ட்ஸ் 6000 கிட்ட போகிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போது சார் இந்த மாதம் எடுத்துக்கலாமே சார், இந்த மாதம் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அடுத்த ஒரு வாரத்தில் வந்து உச்சத்தை தொடுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அடுத்த ஒரு வாரத்தில் வந்து இல்லை, ஒரு வாரத்தில் உச்சத்தை தொடாது, ஒரு வாரம் கழித்து உயரத் தொடங்கும். தொடர்ந்து படிப்படியாக அதோடைய விலை வந்து உயரும். ஓகே. அப்போ ஜூன் மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு எவ்வளோ ஏறும், சவரனுக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க சார்? இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் தான் போர் முடிவுக்கு வரும். ஓகே. ஜூன் முடிஞ்சிடும். ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு வந்துட்டு தங்கத்துடைய விலை வந்து உயரத் தொடங்கும். இந்த போருடைய முடிவுகள் தான் அதை நிர்ணயிக்கும். அதனால் போர் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் முடிவுக்கு வந்த பின்பு அதனுடைய நிலைமை மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பிரச்சனை நம்ப முடியல, போரை நம்ப முடியல சார். இன்கேஸ் வந்து சண்டை போயிட்டே இருந்துச்சுன்னா அகைன் தங்கம் வந்து விழ ஆரம்பிக்குமா சார்? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஒரு மினி தேர்தல் இருக்குது. ஆமாம். ஸோ அதை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே அவர் தேர்தல் முடித்து அந்த போரை வந்து முடித்து தான் தீரணும். ஏன்னா அந்த தேர்தலில் போய் அவர் ஓட்டு கேட்டார்னா, போரை வச்சுட்டு ஓட்டு கேட்டார்னா எந்த ஓட்டும் வராது. அது எல்லாமே மறக்கணும்னு சொன்னால் அவர் வந்து இந்த ஜூன் மாதம் முடிச்சாக்கணும். இதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம், தேர்தலுக்கு உண்டான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை வச்சு தான் சொல்கிறோம், போர் வந்து மிக விரைவாக முடிவுக்கு வரும். ஏன்னா அமெரிக்காவுடைய மினி தேர்தல் இருக்குது, அந்த தேர்தலுடைய பணிகள் வந்து செய்ய வேண்டி இருக்கிறதுனால இந்த போர் வந்து முடிவு கொண்டு வந்துடுவாங்க. இந்த போர் வந்து மற்ற போரெல்லாம் இல்லாமல் நேரடியாக அமெரிக்கா தலையிட்டுள்ள இது ஒரு போர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற போர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு தான் கொடுத்துருக்கோம். அமெரிக்கா எப்போவும் போரில் ஈடுபட்டதே கிடையாது. இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டிருக்கு. அதனால் இந்த போர் வந்து நிச்சயமாக முடிவுக்கு வரல, எந்த சந்தேகமும் இல்லை. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓகே. ஒரு வாரத்தில் வந்து முடிஞ்சிடும், தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? கன்னியாகுமரி லிங்கம்னே சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.